பொதுவாட்டே வந்து ஒரு சுமாரான பையன் வந்து ஹீரோ ஆனது வந்து தமிழ் சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் ஒரு ட்ரெண்ட் ஒன்று செட் பண்ணாரு. தனுஷ் செட் பண்ண ட்ரெண்ட் வந்து அப்படியே பிரதீப் வந்து அதே ட்ரெண்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரு. அதே தான் இந்த ஹீரோ பண்ணியிருக்காரு. ஸோ டேரக்டா நீங்க பிரதீப் கூட வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து ஒரே காலகட்டத்தில் 2 ஹீரோஸ் வந்து ஒரே டைப்ல வந்து ஸ்டைல வந்து ஹீரோ ட்ரை பண்ணிருக்காங்க. வந்து அவங்க பேக் பண்ணி யாருன்னா பிரதீப்மே வந்து அவரோட டைரக்ஷன் தான் அவருக்கு ஒரு பேக் பண்ணா இருந்து அவர் வந்து ஹீரோ ஆக்கி விடுச்சு. இவருக்கும் வேற வழி இல்லாம இவர் டேரக்டர் ஆகி இப்போ வந்து அவரே வந்து அவர் டேரக்டர் இருக்காரு. எல்லாரும் ஒரே லைன்ல வந்திருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள் ஒன்றா பண்ணிருக்காங்க. பட் ஒருத்தர் காப்பி பண்ணியோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நான் பிரதீப் மாதிரி இருக்கணும்னு ஒரு ட்ரை பண்ண மாதிரி தெரியல. பிரதீப் வந்து நிறைய வந்து ஒரு ரஜினி ஸ்டைல் வந்து அவர் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்றாரு. இவர் வந்து சொந்த ஸ்டைல தான் பண்றாரு. ஸோ 2 பேருக்கும் ஒரே காலகட்டத்தில் ஒரே ஸ்டைல உள்ள வந்து தான். மற்றபடி இவர் வந்து பிரதீப் கூட கம்ப்ளீட் பண்ற மாதிரி இல்லை. ஏன்னா பிரதீப் வந்து அந்த லவ் கூட ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருச்சு. இவருக்கு அந்த அளவுக்கு அமையல. அந்த கம்மியா இருக்கு. இந்த ஃபிலிம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. லவ் கூட அளவுக்கு இது வந்து ஒரு ஆவரேஜா தான். இந்த படம் ஒரு லைன்ல நீங்க பார்க்கணும்னு சொல்லிங்களா ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்து என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப லேகா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ஒரு 3 சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன்ஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். பட் இந்த படம் பார்த்தே ஆகணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ சார். நம்ம அபிஷன் வந்து அட்ட பிரதீப்னு சொல்றாங்களே, அதை பத்தி அது கம்ப்ளீட்டா வேறங்க. நீங்க வந்து ட்ரெய்லரை மட்டும் பார்த்துட்டு வந்து சொல்ல முடியாதுல்ல. மூவி வந்து பாருங்க, நல்லா